எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். பிரச்சனைகள் தான் உங்களை உயர்த்தும். அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனை வருதோ ரெண்டே பேர் தாங்க இங்க. ஒண்ணு பிரச்சனையை பார்த்து பயந்துக்கிட்டு ஏதோ 3 நேரம் சாப்பிட்டோமா அப்படியே எப்படியோ ஓட்டிடுறோமா, வாழ்க்கையை கடைசி வரைக்கும் இப்படி ஓட்டிட்டா போதும், எனக்கு எந்த பிரச்சனையுமே வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனை தான் எனக்கு படிக்கட்டே அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு அது மேல ஏறி மிச்சு போறவங்க அது ஒரு பக்கம். சரிங்களா? இந்த 2வது ரகம் வந்து ரொம்ப கம்மி. ஒரு 100 பேர் இருந்தா அதுல ஒருத்தர் 2 பேர் கூட அப்படி இருக்க மாட்டாங்க. சரிங்களா? எப்படியாவது நம்ம இப்படியே வாழ்க்கையை ஓட்டிடணும்டா, நமக்கு எதுக்குறா வம்பு, எந்த பிரச்சனையும் வேணாம்டா இப்படின்னு போறவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர். சரிங்களா? இளவரசின்னு ஒரு அம்மா, மதுரை தான், உசிலம்பட்டி அம்மா தான். அந்த அம்மா வந்து பாருங்க, அவங்க அப்பா சின்ன வயசுல கூட்டிட்டு போயிட்டார் இந்த அம்மாவெல்லாம் கேரளாவுக்கு, திருச்சூர்ல. அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா முறுக்கு வியாபாரம் பண்றாரு. சரிங்களா? அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி இந்த அம்மா வந்து அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. இந்த அம்மா வந்து அதுக்கப்புறம் சிப்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஓரளவுக்கு நல்ல கஸ்டமர் பேஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்டையும் எடுத்து நல்லா பண்றாங்க. இப்படியே நல்ல பிசினஸ் நல்லா போகுது. திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா திருட்டு நடக்குது. இவங்களுடைய பொருள் எல்லாமே போச்சு. அதுல காரு, சூப்பர் மார்க்கெட் உண்டானது எல்லாமே பொருள் எல்லாம் என்னென்ன பொருள் போகுமோ எல்லாம் போச்சு. காசு பணம் எல்லாம் போய் கடைசியில பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல நடுத்தெருவில் நிக்கிற அந்த சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. சரிங்களா? என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த அதிர்ச்சியில அவங்க ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்லே இருக்க மாதிரி ஆயிடுச்சு. அவங்களால அது மீண்டு வெளியே வரவே முடியல. ஏன்னா ஒரு சிரமப்பட்டு கொண்டு வந்து திரும்பி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம போச்சு. இதுல வந்து நிறைய பேர்த்திட்ட கடன் வாங்கியிருக்காங்க, பேங்க்ல லோன் வாங்கி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிசினஸ் போயிட்டே இருந்தா அது ஒண்ணும் தெரியாது. இப்ப பிசினஸே இல்லாம போச்சு. அது ஏன்னா எல்லாம் போச்சு, எல்லாம் திருட்டு போயிட்டா ஒண்ணுமே இல்லை. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. கடன்காரங்க நிறைய பேர் வந்து கடன் கொடுத்தவங்க ரொம்ப பிரச்சனை பண்றாங்க, டார்ச்சர் பண்றாங்க. பேங்க் அது மாதிரி டார்ச்சர் பண்ணுது. எல்லாம் ரொம்ப கேவலமா பேசுறாங்க. இந்த அம்மா தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சா நாங்க என்ன பண்றதுன்னு எல்லாரும், நீங்க வலிக்கு விழுந்துட்டீங்கன்னா தூக்கி இன்னும் கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கிற சரி உங்க மூஞ்சில தான் ஊத்துவாங்க. சரிங்களா? அந்த அம்மாவுக்கும் அதுதான் நடந்தது. ஏகப்பட்ட பிரச்சனை, சொந்த பந்தம்லாம் கை விட்டு எல்லாம் போயிடுச்சு. சரிங்களா? ஆனா அந்த அம்மா ஆஸ்பத்திரில இருந்து வெளியே வந்தோடனே இந்த கடன் கொடுத்தவங்க, இந்த பேங்க்காரங்க எல்லாம் ரொம்ப டார்ச்சர். வேற ஒருத்தவங்களா இருந்தா பைத்தியமாவே ஆகியிருப்பாங்க. ஆனா இந்த அம்மா பாருங்க என்ன பண்றாங்க. அது எல்லாருமே சொல்லிட்டாங்க, வாப்பா நம்ம தமிழ்நாட்டுக்கே போயிடலாம், இங்கெல்லாம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அந்த அம்மா வைராக்கியமா, நான் இங்க எல்லாத்துக்கும் கடனை திருப்பி கொடுக்காம நான் வரமாட்டேன், எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. முதல்ல என்ன பண்றாங்க, ஏன்னா உங்ககிட்ட வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா இவங்க ஊரை விட்டு போயிடுவாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இங்க இருக்கணும்னா. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சாலையோரமா, ஒரு ரோடு ஓரமா ஒரு சின்னதா ஒரு சின்ன குடிசை மாதிரி போட்டு அதுல இந்த சிப்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு ஒரு பாக்கெட் பண்ணி ரோடு மேல வச்சு விற்கிறாங்க. சரிங்களா? அப்ப என்ன பண்றாங்க, கொஞ்சம் 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 முதல் நாள் ஒரு 300 ரூபாய்க்கு தான் வித்துச்சு. அடுத்த நாள் கொஞ்சம், அடுத்த நாள் கொஞ்சம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டே போகுது. இதுக்கப்புறம் அந்த பழைய கஸ்டமர்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த அம்மா அங்க கடை வச்சிருக்கான்னு பார்த்து கொஞ்சம் ஆட்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா க்ரோத் ஆகுது. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே நல்ல ஒரு டெவலப் ஆயிடுச்சு. சரிங்களா? இன்னைக்கு அவங்க பல வகையான பலகாரத்தை வந்து ஏற்றுமதி பண்றாங்க. இப்போ ஒரு 15-20 நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. இங்கேயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஊர்ல வந்து அங்க ஷோரூம் மாதிரி, அதாவது சிப்ஸ் இந்த பலகாரம்லாம் வைக்கிற மாதிரி பேக்கரி ஸ்டால் மாதிரி வச்சிருக்காங்க. அவங்க அக்ஷயான்னு நினைக்கிறேன் அவங்க பிராண்டு. சரிங்களா? அது இல்லாம சூப்பர் மார்க்கெட்டு எல்லாமே பயங்கரமா வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா, எனக்கு ஃபெயிலியர், இந்த ஃபெயிலியர் தான் என்னை வந்து ரொம்ப இரும்பு மாதிரி என்னை ஆக்குனுச்சு. ஃபெயிலியருக்கு நான் நன்றி சொல்றேன். எனக்கு இந்த மாதிரி ஃபெயில் பண்ணதுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நன்றி. எனக்கு அந்த சூழ்நிலைக்கு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை இருக்கும். அதாவது அந்த அந்த எனக்கு வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு, எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்னது, ஃபெயிலியர், பிரச்சனை, அவமானம், இதே தான் என்னை வந்து வழி நடத்துச்சுன்னு அந்த அம்மா சொல்லுது. சரிங்களா? யாராவது இப்படி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டான். என்ன திரும்ப நம்ம சொல்லுவான், நான் மட்டும் 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி போயிருந்தேன்னா அப்படியே ஜனாதிபதி ஆயிருப்பேன் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இங்கே நிறைய பேர் பேசுவாங்க. இப்ப இருக்கிறத வச்சுட்டு என்னடா செய்யலாம்னு யாரும் எதுவும் சொல்ல மாட்டான். எனக்கு மட்டும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா ஒன்றும் செஞ்சிட மாட்டேன். இப்படியே தான் எப்பயும் இருப்பீங்க. ஏன்னா பேசுறேன், பேசிட்டு தான் இருப்பான். இவங்களால எந்த காலமும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப இருக்கிறத வச்சு உங்களால எதுவும் செய்ய முடியலன்னு சொன்னா உங்களால என்னைக்கும் எதையும் செஞ்சிருக்கவே முடியாது. சரிங்களா? அதுதான் உண்மை. அப்ப நம்ம என்னன்னா, இந்த அம்மா பாருங்க எல்லாத்தையும் இழந்தப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, மாசம் 700 கோடி சம்பாதிக்கணும், 700 கோடி டர்ன் ஓவர் பண்ணணும், மாசமா வருஷமானு தெரியல. அந்த மாதிரிலாம் ஒரு சில வார்த்தைகள் அப்ப சொல்லும் போது அவங்களெல்லாம் இன்னும் ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா கையில 100 ரூபா 500 ரூபா தான் வச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி பேசினா எல்லாருமே அப்படிதான் பேசுவாங்க. ஆனா அந்த அம்மா வந்து அவங்களால முடியும் நம்பினாங்க. இன்னைக்கு
கேரளா முழுக்க அவங்கள வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிராண்டு. அவங்க வந்து இளவரசிங்கிறது ஒரு பிராண்டாவே ஆயிடுச்சு. சரிங்களா? அப்ப நான் என்னன்னா, ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒண்ணு வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் நீங்க ரொம்பலாம் சிரமப்படானா, கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியை மட்டும் வச்சுக்க போதும். இந்த ஃபெயிலியர் ஏன் வந்துச்சு, எதனால வந்துச்சு, அவங்களுக்கு வந்து பாவம் திருடிட்டு போயிட்டாங்க, அதனால போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. சரிங்களா? ஆனாலும் கூட அந்த அம்மா வந்து அதுல இருந்து எப்படியாவது மீண்டு வரணும்னு நினைச்சாங்க. கடைசியில வந்து பெரிய அளவுல இப்போ வந்து செட்டில் ஆயிட்டாங்க. சரிங்களா? இன்னும் நிறைய பேத்துக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சு, சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சு எல்லாத்துக்கும் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு சிங்கிள் லேடி, சரிங்களா, இந்த அளவுக்கு வரும்போது மற்றவங்க வந்து ஒரு ஒரு 5 பேரோ 10 பேரோ சேர்ந்து பண்ணும்போது எவ்வளவோ, ஒரு டீமா செய்யும்போது, இப்போ நம்மளாம் டீமா தான் செய்யணும். சரிங்களா? டீமா செய்யும்போது எவ்வளவோ பெரிய அளவுக்கு முன்னேறலாம். சரிங்களா? ஒரு நல்ல டீம் கிடைச்சிச்சுன்னா நல்ல பெரிய அளவுக்கு முன்னேறலாம். சரிங்களா? டீம் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு 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 பெரிய அளவுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு மரத்தை தூக்குறதுக்கும் 10 பேர் சேர்ந்து ஒரு மரத்தை தூக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுதான் டீம் ஒர்க். சரிங்களா? அப்போ ஒரு சிங்கிள் லேடி அவங்களால முடியும்னா ஏன் ஒரு டீமால முடியாது? நீங்களே இருக்கீங்கன்னா, ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஏதோ உருப்படியா ஒன்று செய்யுங்க. தோத்துட்டா தப்பே இல்லை, பிரச்சனை வந்தாலும் தப்பு இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். பிரச்சனை வந்துருமோ, தோத்துருவோமோ, அங்கேயே நீங்க முன்னெல்லாம் போயிருவீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதனால கொஞ்சம் கவனமா செய்யுங்க, நிச்சயமா எல்லாரும் முன்னேறலாம். சரிங்களா? அந்த அம்மாவால முடியும்னா எல்லாத்தாலையும் முடியும். சரிங்களா? அப்ப நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா எனக்கு பிசினஸ் பண்ண லாஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் வருவாங்க. அதுல ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி அமைஞ்சிரும். இப்ப ராகு கேது இங்க பாத்தீங்கன்னா நம்ம கோயில வந்து ராகு கேது இருக்காங்க. சரிங்களா? இது பரிகார ஸ்தலம். ராகு கேது பரிகார ஸ்தலம் இருக்கு. கூடயே லகுவராகி அம்மா இருக்காங்க. இது வந்து 94 கரியமாணிக்கங்கிற ஊர்ல இருக்கு, திருச்சி மாவட்டம். இங்க நீங்க வந்து ஒரு சிலருக்கு வந்து ஜாதக அமைப்பே அப்படி இருக்கும். தோல்வி அடையிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வந்து தவிர்க்க முடியாததா இருக்கும். அப்படி இருக்கிறவங்க கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை சென்ட் பண்ணுங்க. நம்ம அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் சரி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய திறமையும் நம்பிக்கையும் உழைப்பும் இருந்தா கண்டிப்பா ஒரு தடவை தோத்தாலும் 2வது தடவை கண்டிப்பா ஜெயிப்பீங்க. சரிங்களா? இல்லைன்னா 3வது தடவை ஜெயிச்சிட போறீங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அசலும் வட்டியுமோட நம்ம ஜெயிப்போம். சரிங்களா? கொஞ்சம் நம்பிக்கை வைங்க. அவங்க மேல நம்பிக்கை வச்சா கொஞ்சம் அவமானத்தெல்லாம் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அவமானம் தான் வெற்றியை தரும். இந்த அவமானத்தை நீங்க வந்து ஐயோ நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் அப்படியே யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ளேயே இருந்துட வேண்டியதான் போகும். சரிங்களா? அதனால கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, நிச்சயம் நல்லபடியா வரலாம். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.